அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ். சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ். இலாஹி சல்லிமின் உம்மா மினல்லாஃபாத்தி வன்னிக்மா வமின் ஹம்மின் வமின் கம்மா வ அஹ்லில் பத்ரி யா அல்லாஹ். சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ். சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீப். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். சங்கைக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, உங்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு 10-15 பயான்களில் இன்று நிறைவு பயானாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய நிறைவு பயான், ரமலானுடைய நிறைவு பயானாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த நிறைவு பயானில் இவ்வளோ நாள் எத்தனையோ தலைப்புகளில் ஆரம்பத்திலே நான் முதல் பயானாக பேசும் பொழுது குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் உள்ள தொடர்பை பேசினேன். குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் உள்ள தொடர்பை நாம் சொல்லி, அல்லாஹ் ரமலானை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆன் இறங்கின மாதம் என்று சொல்லி குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் அல்லாஹ் தொடர்பை உண்டாக்குகிறான் என்ற தலைப்பில் இருந்து இன்று நிறைவு நாளாக, இந்த வருடத்தினுடைய நிறைவு நாளாக உங்கள் மத்தியில் கடைசியாக பேசக்கூடிய நிறைவு தலைப்பு என்னவென்றால், அல்லாஹுடைய நியாமத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு எவ்வளோ நியாமத்துகளை செய்திருக்கிறான். அந்த நியாமத்துகளுக்கெல்லாம் நாம் நன்றி உள்ளவங்களாக இருக்க வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை, அந்த நன்றியை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் என்ற ஒரு மகுடத்தில் அது உங்களுக்கும் பயனுள்ளதாக எனக்கும் பயனுள்ளதாக இருக்குவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாமா சிறிய சிக்தி ஞானி சொல்வார்கள், நன்றி 3 வகை இருக்குது. அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடிய நன்றி இருக்க 3 வகை இருக்குன்னு சொல்லுவாங்க அல்லாமா சிறிய சிக்தி ஞானி. ஒன்று என்னான்னு சொன்னால், உள்ளத்தால் செய்கிற நன்றி. உள்ளத்தால் செய்கிற நன்றினா என்னது? நமக்கு கிடைச்ச எல்லா பாக்கியமும் அல்லாஹ் கொடுத்த பிச்சைன்னு நினைக்கணும். இந்த உலகத்தில் பெரிய கோடீஸ்வரனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். யார்? காரூன். அவன் என்ன நினச்சான் தெரியுமா? அவ்வளோ பெரிய கஜானாவை அல்லாஹ் கொடுத்தான்னு நினைக்காம என்னுடைய மூளையால் கிடச்சிதுன்னு விளங்குனான். இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மின் இந்தி, அப்படியே சொன்னதா அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய மூளையை வச்சு தான் என்னுடைய பணம் கிடச்சிதுன்னு சொன்னான். சொன்னவனும் இல்லை, அவன் பணமும் இல்லைங்கிறான். உலகத்தில் என்னுடைய திறமையால் சாதித்தேன் இல்லை, என் பையனால் தான் நல்லா இருக்குன்னு யாரும் சொல்லக்கூடாது. என்னுடைய திறமையை வச்சு தான் நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளையை தந்தது அல்லா தானே. ஒரு மடையனாக ஆக்கியிருந்தா, ஒரு பைத்தியக்கார பிள்ளையை தந்தவங்க எத்தனை பேர் பைத்தியக்கார பிள்ளை தீட்டு அலையிறாங்கல்லங்க. அப்போ நமக்கு கிடைச்ச செல்வம் அல்லாஹ் கொடுத்த நியமத்து நினைப்பது கூட மனதால் செய்யக்கூடிய நன்றி. சுக்ரே கல்வி. அல்லாமா சிறிய சக்தி ஞானி சொல்லுவாங்க, நன்றியில் 3 வகை இருக்குது. ஒன்று என்னன்னா சுக்ரே கல்வி, உள்ளத்தால் செய்கிற நன்றி. அது என்ன? நமக்கு என்ன நியமத்து வந்தாலும், ஒரு அழகான ஒரு மனைவி உங்களுக்கு கிடைக்கும் வைங்க, அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த பெண்ணு, அல்லாஹ் எத்தனையோ பொண்ணு இருக்குது, இந்த பெண்ணு அல்லாஹ் நமக்கு தந்தானே. நீங்கள் அழகான மனைவின்ன ஒன்று சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி புள்ள நினைக்கிறாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது அழகான மனைவி, அந்த மனைவி இல்லை. அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் கேமராவுக்கு முன்னால், ஃபோட்டோவுக்கு முன்னால் போஸு கொடுக்குறவங்களெல்லாம் அழகான மனைவின்னு அர்த்தம் இல்லை. ரசூலுல்லாஹ் அழகான மனைவிக்கு இலக்கணம் கொடுத்தாங்க. கணவனை பார்த்த உடனேயே ஒரு சிரிப்பை உண்டாக்குவான். கணவன் அவர் முகத்தை பார்த்த உடனே அவர் கவலையை மறக்கடிச்சிருவா. சொன்னால் உடனே உத்தரவு கட்டுப்பட்டுருவா. அவர் வெளியூரிலிருந்து அனுப்பி வைக்கக்கூடிய பணத்தையும் அவர் கற்பையும் அவருக்கே உரியவனை ஆக்குவான் என்றெல்லாம் அவர் விருப்பப்பட்டதுபடி தான் அவர் நடப்பா. விருப்பப்பட்டதுக்கு அவருக்கு கோவப்படுற மாதிரி நடக்க மாட்டேன்னு சொன்னாங்களே. இப்படிப்பட்ட ஒரு சாலிகான மனைவி ஒரு மனிதனுக்கு கிடைச்சா அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்துன்னு நினைக்கணும். நம்ம பணக்காரன் இருக்கனால தான் இந்த பொண்ணு கிடைச்சதுன்னு சொல்லக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக மனசால் செய்யக்கூடிய நன்றி. இன்னொன்று என்னன்னா சுக்ரே லிசானி, நாவால் செய்கிற நன்றி. நாவால் செய்கிற நன்றி, அதான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம்ல.
அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்கிறோம்லங்க, இதுதான் நாவால் செய்கிற நன்றி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாவால் செய்யக்கூடிய நன்றி பாருங்கள், சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் 6 இடத்துல சொல்கிறான். குர்ஆன்லேயே இருக்குது, நான் சொல்கிற வசனத்தை. சொர்க்கவாசிகள் 6 இடத்தில் அல்லாஹ் நாவால் நன்றி செய்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒன்று என்னான்னு சொன்னால், கியாமத்து நாளையில் அல்லாஹ் தஆலா நல்லவங்க கெட்டவங்கெல்லாம் கலந்து நிற்கும்போது சொல்லுவான், எல்லாரும் பிரிங்க, இந்த நாள் கெட்டவர்களும் நல்லவர்கள் ஒன்றா இருக்கக்கூடாது, தனித்தனியாக இருங்க. வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், யாசீனில் வருதுலங்க, பாவிகளே தனியாக இருங்க, நல்லவர்களோடு சேர்ந்து நிற்காதீங்க. வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிம், இந்த நாள் நீங்கள்லாம் தனியாக இருங்க, நல்லவங்கள்லாம் நல்லவங்க விட்டு பிரிஞ்சு நில்லுங்க, பாவிகளாகி நீங்கள் நல்லவங்களை என்ன கலந்து நிற்கிறீங்க என்று நாம் சொல்வோம். அல்லாஹ் சொல்கிறானே, இப்படி அல்லாஹ் பிரித்து விட்ட உடனே எல்லாம் கூட்டமாக கலந்து நிற்கும் பொழுது பாவிகளில் பிரித்து நல்லவங்களை அல்லாஹ் தனிமைப்படுத்தி காட்டின உடனே அந்த இடத்துல இருந்து சொல்லுவாங்களாம், யார் அந்த பிரிக்கப்பட்ட நல்லவங்க சொல்லுவாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஆலிமீன். குர்ஆன்லேயே இருக்கு, அல்லாஹ் இந்த அநியாயக்கார இந்த கூட்டத்தை விட்டு எங்களை காப்பாற்றி என்னை நல்லவங்க லிஸ்ட்டை தனியாக பிரிச்சுட்டி ஆண்டவனே, உனக்கே எல்லாம் போ. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன் ஆயத்துங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி நாவால் செய்ய நன்றி சொர்க்கவாசிகள் செய்வாங்களாம். ஃபஸ்ட்டு கட்டம். ரெண்டாவது சிராத்து முஸ்தகீம், ஒய்யும் மின்கும், அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறோம், ஒய்யும் மின்கும் இல்லா வாரிதுகா, எல்லாருமே எந்த ஓடுபாதையை கடந்து ஆகணும், சிராத்துல் முஸ்தகீமுடைய வழியில் தான் நீங்கள் என்ன செய்யணும், சொர்க்கத்துக்கு போய் ஆகணுங்கிறான். அது ஒரு அபாயகரமான ஒரு பாதை. அது அந்த பாதையை கடப்பாங்களா, சிலவங்க வலிக்கு உள்ளே விழுந்துருவாங்க, சிலவங்க தவுண்டுட்டு கிடப்பாங்க, சிலவங்க ஓடுவாங்க, சிலவங்க மின்னல் வெட்டுற வேகத்தில் போவாங்க, சிலவங்க உருண்டுட்டு கிடப்பாங்க. இப்படிலாம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு நிலமாக இருக்கும். ஆனால் அதை சுலபமாக அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்தவங்க சொல்லுவாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஸ்ஹபா அன்னல் ஹஸன், அல்லாஹ் இந்த கவலை தான் எங்களுக்கு பெரிய கவலையாக இருந்துச்சு, இந்த பாலத்தை எப்படி கடக்க போகிறோங்கிறத எங்களுக்கு பெரிய கவலை. ஏன்னா நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது இங்கே இமிக்ரேஷனில் இருந்து கடந்து போகிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது பிறகுலாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது, அவன் நமக்கு விசா தருவானா தரமாட்டான், நாளை தள்ளி விட்ருவானா, அதுதான் பெரிய கவலை. அந்த இடத்துல பெரிய விஷயம், மற்றவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி இவன் இந்த கவலையை விட்டு எங்களை காப்பாற்றினானே ஆண்டவனே, உனக்கு எல்லா போல். இந்த கவலை என்ன, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை உருண்டுருவோமா உளுந்துருவோமா ஓடிடுவோமாங்கிறதான். அப்போ அங்கேயும் நாவால் நன்றி செய்வாங்களாம். அதே மாதிரி அல்ல இதெல்லாம் சொல்லி காட்டுறான், உனக்கு மண்டையில் மூளை இருக்குதா இப்படி செய்யணும். அடுத்து அதையும் தாண்டி சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு வருவாங்க என்று வாசலுக்கு வந்த உடனே அந்த சொர்க்க வாசல் வந்த உடனே அல்லாஹ்வுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் போட்டு தான் உள்ளே போகிறது. அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஹதானா லிஹாதா ஒமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ், யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்துக்கு நான் வந்ததே உன்னை கொண்டு தான். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லாஹ், எங்களுக்கு இந்த சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு நின்று பார்ப்பதுக்கு வழிகாட்டினானே அந்த அல்லாஹ், அவன் நாடவில்லை என்றால் இந்த வாசலுக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம், எந்த வாசலுக்கு, நரக வாசலுக்கெல்லாம் நாங்கள் போயிருப்போம் என்று வாசலில் என்ன கூட அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். இது அடுத்து அது மட்டும் இல்லை, சொர்க்க வாசலில் உள்ள வாசலை பார்த்துட்டு உள்ள நுழைஞ்சி மலக்குமார்களாம் வாருங்கள் உள்ள வாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான்ல, மலக்குமார்கள் எப்படி வாழ்த்து சொல்லுவாங்க அது கூட அல்லாஹ் சொல்லலாம், வல் மலாயிகத்து யதுகுலூன மின் குல்லி பாப் சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் வ நிஅம உக்பத்தார், எல்லா வாசல் என்று மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், நீங்கள் பல பொறுமைகளையும் பல கஷ்டங்களையும் தாங்கினால் உங்களுக்கு சாந்தி உண்டாக. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல மாட்டாங்க, சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் வ நிஅம உக்பத்தார். பெஸ்ட் வீட்டுக்குள்ளே நீங்கள் உழையிற வீட்டிலேயே பெஸ்ட் வீடு இதுதான். எவ்வளோ பெரிய பங்களா கட்டினாலும் ஒரு நாள் மையத்தை கொஞ்சம் ஜனாதா தூக்கிட்டு போயிடுவான், அவனை நிரந்தரமாக இருக்க மாட்டேன். ஆனால் நீ பெஸ்ட் வீடு, நிரந்தரமாக இருக்க வீடுன்னு சொல்லி வாழ்த்துவார்களே, அந்த வாழ்த்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹல்லனா தாரில் முகாமத்தி மின் ஃபضலி, இதுவும் குர்ஆன் ஆயத். யா அல்லாஹ் நிரந்தரமான இந்த வீட்டில் எங்களை நிரந்தரமாக அல்லாஹ் தங்க வச்சானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதுதாங்க தாருல் முகாமா. நம்ம சொல்கிறோம், ஒரு ஆள் இறந்துட்டா தாருல் ஃபனா விட்டும் தாருல் பக்காவுக்கு போயிட்ட, பக்காவும் முக்காமா எல்லாம் ஒன்று தான். குர்ஆனிலே வருது தாருல் முக்காமா, நிரந்தரமாக நேரத்தில் வீட்டுக்கு எங்களை அஹல்லனா குடியிருக்க வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம். அப்போ உள்ளே நுழையும் போது மலக்கம் வாழ்த்தும் போது அங்கே சரி, சொர்க்கத்தில் உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொர்க்கத்தினுடைய அந்த அங்கே வீட்டில் தங்கியிருக்கும் போது உள்ள வாசல் நுழையும் போது தானே அங்கே சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளாக உள்ள குடியிருப்பில் தங்கியிருக்கும் போது சொல்லுவாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி சதக்கனா வாழ்தஹு வாவு ரசனல் அர்ல, அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும். பாருங்கள், குர்ஆனில் பல இடத்துல அல்லாஹ் நமக்கு அள்ளி வீசுவான் வாக்குறுதியை, அரசியல்வாதிகள் வாக்குறுதியை அள்ளி வீசுவான், எல்லாமே பாதி கூட நடக்காது, ஓட்டு வாங்குற வரைக்கும் அல்லாஹ் அள்ளி வீசுறான். குர்ஆனில் சொர்க்கம் இருக்குது, அங்கே மரம் இருக்குது, பழம் இருக்குது, 4 வகையான நதி இருக்கலாம், அதெல்லாம் சொல்கிறான்லாங்க. அதை தான் சொல்லுவாங்களாம், சொர்க்கத்தில் அதெல்லாம் அனுபவிக்கும் போது அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் நமக்கு வாக்குறுதியை நிறைவேற்றினானே, இந்த சொர்க்கத்தினுடைய வாரிசுதார்களாக எங்களை ஆக்கினானே,
சொர்க்கங்களாம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி வாக்கு கொடுத்த வாக்கை எங்களுக்கு உண்மைப்படுத்தினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லி குடியிருக்கும் போது சொல்வார்களாம். அங்கு உள்ள உணவுகளை ருசிக்கும் போது என்ன சொல்வார்கள்? சாப்பிட்டு முடிச்சவன சொல்லுவாங்களா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆன்லேயும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்குது, சொர்க்கவாசிகளும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுவாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? இங்கே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லலாம், நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் போட்டால் உனக்கு நான் எக்ஸ்ட்ரா நிறைய தருவேன். லைன் கஃபர்தும், அல்ஹம்துலில்லாஹ்வை மறந்த அல்லாஹ் சொல்கிறான், உலையின் கஃபர்தும் இன்ன அதாபி லஷதீத், என் பிடி கடுமையானது, கடுமையாக பிடிப்பேன். உலகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாட்டா மாட்டுவான் அவன். உலகத்தில் அல்லாஹ்வுடைய நியமத் எவ்வளோ, ஒயின் தௌத்து நியமத்தல்லாஹ் இலா தௌசுகா, நீ எண்ணினால், நீ கணக்கிட்டால் அல்லாஹ் உனக்கு செய்த நியமத்தை எண்ணவே முடியாதுங்கிறான். குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் ஹதீத் இரும்பு சூரான்னு ஒரு சூறா இருக்குங்க. அதில் அல்லாமா ரூஹுல் பயானுடைய ஆசிரியர் ஒரு பழைய கால ஒரு செய்தி எழுதுவார். ஒரு பெருங்கொண்ட 500 வருஷ காலத்தில் ஒரு மனுஷன் தவம் பண்ணார். அந்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் உள்ள ஆள். அந்த மனிதருக்கு அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னால், சுற்றி உப்பு கடல், கடும் உப்பு கடல், அந்த உப்பு கடலில் ஒரு மலையிலிருந்து அவர் தவம் பண்ணுறாருங்க. அவர் சாப்பாட்டுக்காக எந்த இடத்துல போரிங் போட்டாலும் நல்ல தண்ணியே வராது அந்த ஏரியாவில். ஆனால் அவருக்கு அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா, குடிக்கிறதுக்கு அந்த மலையினுடைய கீழே சுற்றி உப்பு கடலுக்கு மத்தியில் உள்ள ஒரு மலையில் தவம் இருக்கக்கூடிய அந்த தவசிக்கு டெய்லி நல்ல தண்ணி கடைசி மலைக்கு அடிவாரத்தில் ஒரு இடத்துல அல்லாஹ் ஒரு நீர் சுனையை சுரக்க வச்சான். அங்கே வந்து மலையில் மரமே வளராது, ஒரு மாதுளம் பழத்தை வளர வச்சான். டெய்லி வாங்கிச்சுவார், கீழே இறங்குவார், ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுவார், நல்ல தண்ணி குடிப்பார், தவத்தில் ஈடுபடுவார். 500 வருஷம் தவம் இருக்கும்போது ஒரு கோரிக்கை அல்லாட்ட வச்சார், யா அல்லாஹ், நான் இறக்கும்போது மண்ணறையிலும் சுஜூதிலேயே இருக்க வேண்டும் என்று துவா செய்தார். அல்லாஹ் அதனுடைய ஆசையை நல்லா நிறைவேற்றி கொடுத்தான். இந்த மேட்ரை ரசூல்லாக்கிட்ட ஓப்பன் பண்ணுறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா பழைய கால மேட்ரு ரசூல்லாக்கு எப்படி தெரியும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லாத தெரியாதில்ல, யார் ரசூலல்லா, இப்படி ஒரு தவசி ஒரு 500 வருஷ காலம் தவம் செய்தவர், இந்த மாதிரி பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்தான். அவர் துவா செய்தார், இறக்கும் பொழுது என் ஜனாசா சுஜூதில் இருக்கணும்னாரு. அவர் கபூரில் இப்போ சுஜூதில் தான் இருக்கார். உங்கள்கிட்ட பலமுறை வந்து செல்லும் போதெல்லாம் அவரை ஜனாசாவாக சுஜூதில் இருக்கும் கோலத்திலேயே நான் பார்த்து வருகிறேன். நாயகமே, ஒரு புது நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. நாளைக்கு கியாமத்து நாளையில் இவருக்கு அல்லாஹ்வுடைய விசாரணை நடக்கும். இந்த மனிதர் வரும்போது அல்லாஹ் சொல்லுவான், என் கிருபையால் என் அருளால் சுருக்கத்தில் நுழைக என்பான் அல்லாஹ். இவர் சொல்வார், உன் அருளால் ஏதோ ஓசியில் நுழைய சொல்கிற, ஓசியில் சொல்லி மாதிரி இலவசத்தில் நீ ஏதோ இலவச கோட்டாவில் என்னை அனுப்புகிற மாதிரி சொல்லிய. நான் 500 வருஷம் அமல் செய்திருக்கேன், அந்த இதில் நான் கம்பீரமாக நான் நுழையிறேன் உள்ள. ஏதோ சும்மா ஓசியில் சொல்கிற மாதிரி உள்ளே போங்க உங்களுக்கு நோம்பு நேரத்தில் இலவசமாக நிறைய பேருக்கு வேட்டிச்சட்டை கொடுக்குற மாதிரி இலவசமாக சொர்க்கத்துக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே. அப்போ அல்லாஹ் சொன்னானா, நீ என் நியாமத்தை கொண்டு தான் சொர்க்கத்தில் போகிற. இல்லை, நான் செய்த 500 வருஷம் தவத்தினாலே எனக்கு சொர்க்கம் தந்தா ஆகணும்னு. எப்பா இவர் கரெக்டாக பேசுகிறாருப்பா, கணக்கு பாருங்கப்பா. அல்லாஹ் இவருடைய அமலையும் இவருக்கு நான் செய்த அருள்களையும் கணக்கு போடுன்னு அல்லாஹ் சொல்லுவான். கணக்கு பார்த்த உடனே கசாலி இமாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் உனக்கு கொடுத்த நியாமத்துக்களில் எல்லாத்தையும் ரொம்பத்தையும் கணக்கு பார்க்க தேவையில்லை. ஒரு கண்ணு உனக்கு அல்லாஹ் குருடா கண்ணை தந்தான் பாரு, இந்த ஒரு கண்ணிலேயே எல்லா ஞாபகத்தான் நீ ஆயுள் முழுந்து நான் தவம் செய்தால் உனக்கு இருந்தா பாருங்க. எவ்வளோ பெரிய ஆள். ஒரு கண்ணை குருடானவன்லாம் பாருங்கள், இந்த உலகத்தை ரசிக்க முடியுதா? தன்னுடைய பெத்த தாயை பார்க்க முடியுதா? தன் மனைவி அழகான மனைவியை ரசிக்க முடியுதா? இந்த உலகம் அவனால் இங்கே எந்த இடத்துல நடக்க முடியுமா? விசாலமான உலகம் தான், ஆனால் எங்கே போனால் எங்கேயும் நினச்சா போயிட முடியாது. அப்போ இந்த உலகமே இருட்டாதனங்க எப்போ இருக்குது? உனக்கு அதான் அலம் நஜியல்லஹு ஐனைனி ஒலிசான உஷவத்தைனி, உனக்கு நாம் நாவை தரலையா, கண்ணை தரலையா? என்னங்க பணங்க, பெரிய பணம். நமக்கு அல்லாஹ் பேசக்கூடிய நாக்கு வச்சான் பாருங்க. வாய் பேசாதவன் காது கேட்காதவன், வாய் பேசாதவன் காது கேட்காதவன், வாய் திறக்காதவனுக்கு காதும் கேட்காதுங்க. எந்த சத்தமும் காதில் உழாது. மனைவியினுடைய அழகான குரலை கேட்க முடியுமா? இந்த உலகத்தினுடைய குர்ஆனுடைய சத்தத்தை தான் கேட்க முடியுமா? எதையுமே கேட்க முடியாதங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான், என்னப்பா பெரிய நியாமத்து உனக்கு அல்லாஹ் கொடுத்த நாக்குப்பா இல்லையா? அதான் சொல்லுவாங்க கசாலி இமாம், அல்லாஹ்வுடைய நியமத்தின் ரொம்ப கணக்கு பார்க்க தேவையில்லை. ஒரு கண்ணன் எடுத்தாலும் உலகத்தில் அன்றைக்கி எத்தனை வருஷம் தவம் தான் இதாக முடியாது. உடனே அவர் கணக்கு பார்த்தா அவருடைய 500 அல்லாஹ் சொன்னால், ஏதோ பெருசாக நீ அமல் செய்துங்கிறியப்பா, உனக்கு 500 வருஷம் ஆயில் கொடுத்தது நான் தான். நமக்கெல்லாம் அல்லாஹ் ஆயில தரலை, ஆனால் லைலத்துல் கதரை தந்துட்டான் அல்லாஹ். நீண்ட ஆயில தரலைங்க. ரசூலுல்லாவுக்கு பெரிய கவலை, அதான் கவலை. பெருசாக 500-1000 வருஷங்களை கொடுத்துட்டியே, எங்கள் ஆளுக்களை குயிக்காக தூக்கிட்டியே, இப்போ நாங்கள் என்ன வருது? அவன் பெரிய ஆட்கள் நிறைய பட்ஜெட் தூக்கிட்டு வருவானே, நாங்களாம் குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து நிற்போமா, அமல் செய்துட்டு சீக்கிரம் இறந்தவங்களாக இருப்பாமே, நாங்கள் எப்படி நம்மள அல்லாட்ட வந்து இது பண்ணுறது? ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு போனஸான இரவு நிறைய.
அவங்களுக்கெல்லாம் போனஸ் கிடையாது, அவங்களுக்கு ஆஃபர் இரவு நிறைய. உங்களுக்கு லைலத்துல் கத்ர் போன்ற ஆஃபர் இரவு இருக்குது. இந்த ஆஃபருக்கு உலகத்தில் எந்த கம்பெனிக்காரும் ஆஃபர் பண்ண முடியாது. ஒரே நைட்டில் 83 வருஷத்தினுடைய ஆஃபர் அல்லாஹ் போட்டிருக்கான் பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். அப்போ பாருங்கள், 500 வருஷம் ஆயில தந்தேன், உப்பு கடலுக்கு மத்தியில் உனக்கு நல்ல தண்ணியை தந்தேன், உனக்கு மாதுளம் பழத்தை தந்தேன், போதாத குறைக்க சுஜூதில் கபூரில் இருக்கணும்னு அதையெல்லாம் தந்தேன், இதெல்லாம் நான் தானே தந்தேன், உன் வசதியில் நீ உண்டாக்கிக்கிட்டியா? கடைசியில் அவர் சொன்னாராம், கணக்கு பார்த்ததில் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கண்ணிலேயே 500 வருஷம் காலியாக போச்சான். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கண்ணிலேயே அவர் தவம் செய்து 500 வருஷம் அமலும் காலி. எப்பா ரொம்ப கணக்கு பார்க்குறாரு, ரொம்ப கீழே கிடக்கிறார், தூக்கிட்டு போ நரகத்துக்கு அல்லான்னு சொன்னான். அப்போ அல்லாஹ் சொல்லுவோம், யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையினால், உன் கிருபை என்ற பிச்சையினால் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பியா அல்லாஹ். அல்லாஹ் நான் கல்லஞ்சக்காரனா? அல்லாஹ் கல்லஞ்சக்காரனாங்க? அல்லாவே இல்லாதவனுக்கு தான் கடல் அல்லாஹ் வசப்பத்தி கொடுத்தான் ஃபிரௌனுக்கு. நான் தான் அல்லான்னா, அவன் தான் என்ன செய்தான், கடலில் தண்ணி ஓட சொன்னால் தண்ணி ஓடும். அப்போ அல்லாஹ் ரொம்ப அருளானல்லங்க. அல்லாஹ்வுடைய கிருபையை நம்ம நினைக்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், ஒரு நிமிஷம் கூட மறக்க மாட்டோம். அல்லாஹ் அவ்வளோ பெரிய கிருபையால். உடனே சரி உன்னுடைய கிருபையால், அதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எனக்கு சொர்க்க லக்கி அடிக்கிறதே அல்லாஹ்வுடைய அதிர்ஷ்டம் தான், என்னுடைய அமலை கொண்டு இல்லைன்னாங்க. எப்படிப்பட்ட நபி? உலகத்தில் ஒரு நாள் கூட தவறு செய்திருப்பாங்களா, மறந்து பேசியிருப்பாங்களா? சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் மறந்து கூட பொய் சொல்லாத நபி சொல்கிறாங்க, எனக்கு சொர்க்கம் கிடைக்கிறதே அல்லாஹ்வை பார்த்து கொடுக்குற அருள் தான் சொல்லக்கூடிய நபின்னா, நம்மளாம் இந்த கோட்டாவில் இருக்காங்க. நம்மளாம் எந்த கோட்டாவில் இருக்கோம்? எல்லா கோட்டாவும் காலியாக இருக்கும். அல்லாஹ்வா கொடுக்குற மன்னிப்பு கோட்டாவை தவிர நமக்கு கோட்டா கிடையாது. அப்படின்னா எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதான் கால் வீங்க தொழுதாங்களாம் ரசூலுல்லாஹ். ஆயிஷா கேட்டாங்களாம், முஸ்லீமில் வருது, என்ன யார் ரசூலுல்லாஹ் நீங்களா தொழணும்? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் ஃபத்ஹிலே எடுத்தெடுப்பிலே டாப் கீரில் போட்டு அடிக்கிறான் உங்களுக்கு, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு மகத்தான வெற்றி. சும்மா சாதாரணமான வெற்றியா? மகத்தான அரசியல் உங்களுக்கு பிரவேசம் இருக்கு நாயகமே, நீங்கள் தான் இன்றைக்கி அரசியலில் பெரிய சாணக்கியருங்கிறான், இல்லை நீங்கள் தான் வெற்றி மன்னர். அடுத்து சொல்கிறான், நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, மறுமையில் நீங்கள் தான் ஹீரோ. இங்கே மட்டும் ஹீரோ இல்லை, நீங்கள் தான் வெற்றி இதை சுவைப்பீங்க, மகத்தான வெற்றி. ரசூலா பார்க்காத வெற்றி. ரசூலா பெரிய வெற்றியை பார்த்துட்டு தானே அந்த உலகத்தை விட்டு போனாங்க. தோல்வியை பார்த்துட்டா போனாங்க. ஹிட்லர் தோல்வியை பார்த்துட்டு தான் போனான். நான் தான் பெரிய சர்வாதிகாரின்னு சொல்லி அடிச்சிட்டு இருந்தானே ஹிட்லர், கடைசியில் எந்த நிலையில் போனானே தெரியல, அவன் தோல்வியை பார்த்துட்டு தான் போனான். பெரிய மகத்தான வெற்றியை பார்த்த நாயகம், இல்லையோபிர்லக்கமா தக்கத்தம் என் தம்பிக்கும், உங்களுடைய பழைய ஃபைலும் முந்திய எல்லா ஃபைல்களையும் எல்லாம் மன்னிச்சிட்டான். ரசூலுல்லாவுக்கு 2 ஃபைலாக இருக்குது, அழுக்கு ஃபைல் இருக்குவாங்க செய்து. ரசூலுல்லாவுக்கு சொன்னது நமக்கு தான். அது நமக்கு ரசூலுல்லாவுக்கு சொன்னதெல்லாம் எதுக்கு தான்? நமக்கு தான். உங்களுடைய முன்பின், உங்கள் உம்மத்துமாருடைய முன்பின் பாவம் பாருங்கள். இந்த ஆயத்தை என்ன பண்ண, சஹாபாக்கள் எல்லாம் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிற மாதிரி ரசூலுல்லாவுக்கு வாழ்த்து சொல்ல வந்துட்டாங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன கவலை, இப்படி ஒரு ஆயத்தை இறங்கிட்டா முன்பின் பாவம், எங்கள் நிலைமை தான் ரொம்ப படுமோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களாம். அப்படிப்பட்ட நபி கால்விங்க உங்களுக்கு முன்பின் பாவம் மன்னிச்சுட்டானே, ஏன் நீங்கள் வணங்குறீங்க? ஒன்றி சொன்னாங்களா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் அப்படி தந்த எனக்கு நான் ஒரு நன்றி உள்ள அடியானா இருக்கக்கூடாதா? அல்லாஹ் நமக்கு நியமத்தை செய்யச்சேதான் நமக்கு அல்லாஹ்வுக்கு நியமத்து. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஆல தாவூத சுக்ரா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குடும்பமே இந்த உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் செய்யாத, குடும்பத்துக்கும் செய்யாத உபகாரத்தை உங்களுக்கு நான் செய்தேன். உலகத்திலேயே அரசியல்வாதியாகவும் நபி போஸ்ட்லேயும் இருந்தவங்க 2 பேர் தான். நபிமார்கள் எல்லாம் நபி அரசியல்வாதி இருந்ததே கிடையாது உலகத்திலே அரசியலையும் பெரிய ஆன்மீகம் செய்தவங்க 2 பேர், தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான். உலகத்திலேயே பெருங்கொண்ட பெரிய வல்லரசா எப்படிப்பட்டது? அல்லாஹ் தஆலா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காற்று தான் அவர்களுக்கு ஜின்னுங்க. சுலைமான் ரீஹ உதுஹா ஷஹர், தன்னுடைய மனைவி கல்யாணம் முடிச்சிருந்தாங்க யமன்ல. எதில் போவாங்க? நம்ம பிளேட்டில் போவோம்ல, காற்று அப்படியே ஆகாயத்தில் மிதந்துக்கிட்டே போவாங்க. பொஞ்சாயத்து தங்க போகிறாங்க, எங்கே போகிறது? அவங்க ஊரில் பைத்துல் முகத்தஸ், யமன் நாட்டு இளவரசியை கல்யாணம் முடிச்சுட்டு பொஞ்சாயத்து தங்க போகிறாங்க, காற்றுல அப்படி மறந்து பிளேட்டில் போகிற மாதிரி அப்படி மறந்துட்டு போவாங்க. இப்படிலாம் நம்ம சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தோம். நம்மளை கூட்டு போமா எங்கேயா கொண்டு போய் கீழே போட்டுரும், நம்மளை காற்று நம்மளை தூக்கி அடிக்கணும், எங்கேயே கீழே போட போகுதுன்னு அர்த்தம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பொஞ்சாயிட்டு போகிறதுக்கு, சவாரி செய்கிறதுக்கெல்லாம் காற்றுல மிதந்துக்கிட்டே போவாங்க. ஜின்கள் அவர்கள் அடங்கியதுங்கிறான் அல்லாஹ். இரும்பு அப்படியே மெழுகு மாதிரி மாவு பிணைகிற மாதிரி பிணைஞ்சிருவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வஅலன்னா லஹுல் ஹதீத், இரும்பை அப்படியே என்ன செய்வாங்க, மாவு பிணைகிற மாதிரி பிணைஞ்சி விடுவார்கள். அல்லாஹ் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இரும்பை கூட அப்படியே மாவு பிசைங்கிற மாதிரி களிமண்ணை பிழைங்கிற மாதிரி பிணைக்க வச்சுருவோம். அவ்வளோ பெரிய நேமத்தை கொடுத்தவங்க. அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், யா அல்லாஹ் எங்களை பார்த்து நன்றி செய்ய சொல்கிறியே, நன்றி செய்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கறதுக்கே நான் ஒரு நன்றி செய்யணுமே. உலகத்தில் ஒரு நேமத்தை அனுபவித்து நன்றியை மறந்த எத்தனை பேர் இருக்கான்? நன்றி செய்கிறதுக்கு வாய்ப்பு தர்றியே, இதுக்கே நான் ஒரு நன்றி செய்யணுமே, அந்த பாக்கியத்துக்கு ஒரு நன்றி செய்யணுமே. நீ நன்றி செய்துட்டீங்க அப்படின்ட்டான்லாம். அப்படி ஒரு மனோநிலை வந்துட்டாலே நன்றி செய்த மாதிரி தான்.
அல்லாஹ்வுக்கு இந்த செய்ததுக்கு நம்மளை விட எப்படி செய்ய முடியும்? எப்படி நம்ம கைமாறு செய்ய முடியும்? நாம் பலகீனமாக இருக்கும்போது அல்லாஹ்வை நமக்கு செய்த நியாமத்தை எப்படி நம்ம செய்ய முடியும் நினைச்சாலே ஒரு பெரிய நன்றி தாங்க. பாருங்க, இன்னைக்கு மனுஷன் இன்பத்தில் கூட அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹ் துன்பத்தில் கூட அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவான். இன்னைக்கு நம்ம ஆள் என்ன செய்ய மாட்டான்? இன்பத்தில் மறந்துடுவான். இன்பத்தில் புள்ள என்ன செய்யறான்னு சொல்ல கேட்க தூக்கி நிற்கிறான். நிறைய பேர் முதல்ல கேட்க தூக்குறதுக்கு முந்தைய அல்ஹம்துலில்லாஹ்ங்க சொல்லணும். ஒரு சந்தோஷமான செய்தி வாங்கினா கேட்க வாங்க போகிறான், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அவன் மறந்துருப்பான். இதையெல்லாம் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் 3 தடவை சுஜூத் செய்யிட்டே இருந்தாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அஸ்வரா என்ற இடத்தில் பெருமானாரை நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம். அஸ்வரா என்ற இடத்தில் திடீர் சுஜூத் செய்தாங்க, 2 கையை தூக்குனாங்க. திடீர் சுஜூத் செய்தாங்க, 2 கையை தூக்குனாங்க. திடீர் சுஜூத் செய்தாங்க, 2 கையை தூக்குனாங்க. நாயகமே, திடீர் 2 கையை தூக்குறீங்க, சுஜூத் செய்றீங்க 3 தடவை இல்லை, என் உம்மத்துமார்களை பற்றி ஒரு மனு போட்டேன் அல்லாட்ட. 3ல் ஒரு பகுதியை மன்னிப்புன்ட்டான், அதுக்கு ஒரு சுஜூத். நன்றிங்கிறது 3 வகை இருக்குங்க. ஒன்று நாவால் செய்கிற நன்றி, உடலால் செய்கிற நன்றி. உடல் நம்ம தராவிக்கு தொழுதமே, இது என்னது? அல்லாஹ்வுக்கு நம்ம செய்த நன்றி. நோன்பு வைக்கிறோம், அது என்னது? நம்ம உடலால் செய்கிற நன்றி. ஜக்காத்து அள்ளி வீசுகிறோமே, எங்கே வீசுகிறோம்? லுள்ளி தான் கொடுக்குறோம் நிறைய பேர். ஜக்காத்து கொடுக்குறோமே, இது என்னது? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உடலால் செய்கிற நன்றி தான் அது. உடலால் செய்கிற நன்றி என்னது? நன்றியில் 3 வகை இருக்கலாங்க. உள்ளத்தால் செய்கிற நன்றி, அப்போ தொழுகையும் உடலால் செய்யக்கூடிய நன்றி தான். பாருங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட இன்பத்திலையும் துன்பத்திலையும் நம்ம ஆட்கள் இன்பத்தில் அல்லாஹ் மறந்துடுறான். அவன் என்ன செய்ய ஒரே ஃபோன் பண்ணி வாழ் சொல்லிட்டு இருக்கான், அல்லாஹ்வுக்கு 2 கை தொழுவது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய உடம்புல எத்தனை மெயின் ரசூல் அபூதாவுத் ஹதீஸில் வருது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவ நரம்புகள் 350 மஃப்சல் இருக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அசல் நாடி நரம்பு இருக்கலாங்க, அவங்களுடைய எல்லா உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரசூலுல்லாஹ் கரெக்டாக. இன்னைக்கு டாக்டர் கூட ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியாது, ரசூலுல்லாஹ் கரெக்டாக அடிக்கிறாங்க பாருங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வஹி தானே அது. ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புலையும் ரசூலுல்லாஹ் எது சொல்கிறாங்க? சித்தூன சலாசுமியாத்தும் ஒரு சித்தூன 360 ஜீவ நரம்புகள் இருக்கிறது. மெயின் நரம்பு நாடி நரம்பு இருக்குது. அந்த நரம்பில் ஒரு நரம்பு கட்டானாலும் அவங்க அவுட் ஆயிடுவான். கண்ணிலையும் நரம்பு இருக்கலங்க, விதையிலையும் நரம்பு இருக்குல்ல, ஒவ்வொன்றிலையும் நரம்பு இருக்குது. இப்படி மொத்தத்தில் 360 மஃப்சல் ஒரு மனிதனுக்கு ஜீவ நரம்பு இருக்குது. இந்த 360 ஜீவ நரம்புக்கும் அல்லாஹ் தந்ததற்கும் நன்றி செய்வதற்கு உங்களுக்கு யாருக்காவது இயலுமா அப்படின்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், எங்களால் இயலாத காரியத்தில் சொல்கிறீங்க நீங்கள். 360 உயிர் நாடி நரம்பு அல்லாஹ் தந்திருக்கான்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நன்றினா 360 நன்றி செய்ய வேண்டியிருக்குது. இது எங்களுக்கு சக்தி இல்லாத ஒன்றும் இல்லவா நீங்கள் செய்ய சொல்கிறீங்க? வெரி சிம்பிள் அடிக்கிறான் நாங்கள் ரசூலுல்லாஹ். 360 உயிர் நாடி நரம்புக்கும் அல்லாஹ் உனக்கு தந்த மஃப்சல், இந்த நஃப்சலுக்கு நீ நன்றி செய்கிறதுக்கு 3 காரியத்தை நீ செய்யப்பட்டு நன்றி செய்தவா ஆயிரும். என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? பள்ளி வாசல் எவனா ஒருத்தன் அசிங்கம் பண்ணி வச்சுருந்தான்னு வைங்க, நம்ம தண்ணியை விட்டு கழுவி விட்டால் போதும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பள்ளி வாசலில் ஒருத்தன் துப்பி வச்சுருக்கான், ரசூலுல்லாஹ் அத்தர் வச்சுருப்பாங்க. யாராவது துப்பி இருந்தால் சஹாபாக்களை நினச்சி துறை தாயை சுரண்டி விட்டுட்டு அத்தர் தேய்ச்சி விடுவாங்களாம். ஏன்னா தனக்கு 360 உயிர் நாடிக்கு நன்மையிலங்க கிடைக்கிது, நன்றிக்கு செய்த மாதிரி ஆயிடுதுல. அப்போ உங்களுக்கு அந்த நன்மை உடனே 360 நாடி நரம்புக்கு நன்றி செய்ய பாக்கியம் கிடைக்கணுமா? பள்ளிவாசல் ஏதாவது அசுத்தம் இருந்தால் உடனே என்ன செய்யுங்க, வேலைக்காரன் பார்த்து கொடுவான். நிமாட்டில் போனால் உனக்கு இந்த 360 ஆபர் கிடைக்காது. உனக்கு இந்த 360 நாடி நரம்புக்கு நன்றி செய்த நன்மை ஒரு சின்ன விஷயத்தில் கிடைக்க பார்த்தீங்களா? நிறைய பேர் பள்ளியாசில் அசிங்கம் பண்ணிச்சுட்டு போயிடறான். பள்ளியாசில் பஸ் ஸ்டாண்ட் உள்ள கார்பரேஷன் அங்கே குசங்காது ஒரு நம்ம கழுவி விடணுங்க, நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். நமக்கு அந்த இன்னையிலிருந்து நீங்கள் அப்படி ஒரு காரியத்தை செய்யணும். அல்லாஹ்வுக்கு நன்றி இப்படியும் செய்யணும். உங்களுக்கு அப்படி பள்ளியாசலில் ஒரு அசுத்தம் பண்ணுறதுக்கு எந்த சுத்தம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாமே சுத்தமாக தான் வச்சுருக்குறாங்கன்னு சொன்னால் பாதையில் உள்ள போக்குவரத்தினுடைய இடையூறை சரி பண்ணி விடுங்கோ. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? போக்குவரத்தில் ஒருத்தர் என்ன நடு குறுக்க சைக்கிள் வச்சுட்டு வாட்டில் போயிட்டான். நம்ம என்ன செய்யணும்? குறுக்க வண்டி விட்டுட்டு போயிட்டான், நிறைய ஒரு ஆறு அடிச்சுக்கிட்டே இருக்கான். நமக்கு என்னப்பா இல்லை, அதை அப்படியே சரி பண்ணி விட்டு போக. ஏன்னா திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வரலாம், திடீர்னு ஒரு அபாய விதிவாரில் வரலாம்லாங்க. அப்போ அதை சன்னி பண்ணி விடுங்கோ. அந்த சான்ஸில் இந்த 360 உயிர் நாடி நரம்பு அல்லாஹ் உனக்கு தந்திருக்கு, நன்றியை பெரு. சரி, அந்த சான்ஸு கிடைக்கலையா? 2 ரக்காயத்து லுகா தொழுப்பா. எவ்வளோ ஈஸியான விஷயம் பாருங்கள். அன்றைக்கி பார்க்க நமக்கு இன்றைக்கி எந்த ஒரு போக்குவரத்தை சரி பண்ண வாய்ப்பும் கிடைக்கல, அல்லது பள்ளிவாசல் உள்ள அசுத்தத்தை நம்மளால் சுத்தம் பண்ணுற வாய்ப்பும் கிடைக்கல. நீ என்ன பண்ணுங்கோ, 2 ரக்காயத்து லுகா தொழு, உனக்கு இந்த 360 அல்லாஹ் உயிர் நாடி நரம்பத்துக்கு அல்லாஹ்க்கு நன்றி செய்ததாக ஆகிவிடும் சொன்னான். ஆக இன்பத்திலும் துன்பத்திலும் அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம்? சந்தோஷமான கடத்தில் ஒரு அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ததீமு பி நிஅமதிஹி சாலிஹாத். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் அருளினால் தான் நல்ல காரியங்கள் எல்லாம் பரிபூர்ணமாகுதே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் மகிழ்ச்சியில் சொல்லுவாங்களாம். அதே சமயத்தில் துன்பத்தில் சோகத்தில் இருந்தால்
இப்படி பண்ணி போட்டானே அல்லாஹ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். எப்படி? அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பாருங்க, ரசூல்லா ஒபாத் ஆகி 40 நாள் கழிச்சு அபூபக்கர்லாவுடைய மகன் அப்துல்லா ஒபாத் ஆகிட்டாங்க. மகன் போனால் எப்படி இருக்கு? நம்ம பெற்ற சின்ன வயசில் போனால் எப்படிங்க வாலிபர். அப்போ அந்த சமயத்தில் அபூபக்கர் சொன்னாங்களாம், என் புள்ள இறந்தது நம்ம வீட்டில் ஒரு ஆடு காணா போன மாதிரி தான்னாங்களாம். நம்ம வீட்டில் ஒரு ஆடு காணா போன மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவோமா? போயிட்டு போகுது, ஒரு ஆடு இறக்க தான் செய்யும் திடீர்னு. அப்போ ஆயிஷா நாய் சொன்னாங்களா, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வாப்பா, உங்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நம்முடைய சகோதரர் இறப்ப கூட நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாமல் நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களே, இப்படிப்பட்ட அசமா அல்லா கல்வி உங்கள் உள்ளத்துக்கு அல்லாஹ் இப்படி ஒரு தைரியத்தை கொடுத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஒரு ஆள் திருடிட்டாருன்னு கை வெட்டப்பட்டுச்சு. கை கட்டாய் கீழே உழுது அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். அழுதுகிட்டு இருப்பான் நம்ம ஆள், ஊன்னு அழுதுகிட்டு இருப்பான். அவர் திருடிட்டாருன்னு அவர் கை கட்டாகுதுங்க. காலம் முழுவதும் கை வளரவா செய்யும். நகத்தை வெட்டினா கை வளரும், முடியை வெட்டினா வளரும், கையை வெட்டினா வளரவா செய்யும். பள்ளி வாழை வெட்டினா பள்ளி வாழ் வளரும், கையை வெட்டினா வளரங்காச்சும் வளராது. அப்போ அந்த ஆள் கையை வெட்டினவொன்னு அழுவாமல் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாராம். அப்போ எல்லாரும் கேட்டாங்களா, என்னங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறீங்க? துன்பத்தில் இல்லைங்க அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் வேறு, இந்த கை திருடின கை, இந்த கை மட்டும் இதே கை இதோடு ஒட்டியிருந்துன்னு வைங்க, நாளைக்கு இது நரகத்துக்கு என்னை இழுத்து கொண்டு போயிடும். ஒரு கை என்னை உடலையும் சேர்த்து இழுத்து கொண்டு போயிடும். அல்ஹம்துலில்லாஹ் அன்கதனி, என் உடலை நரகத்திலிருந்து இது காப்பாற்றியதே இந்த கை, அதுக்கு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்றைக்கி எத்தனை பேர் மனைவி வச்சுட்டு தப்பான விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? எவனும் பார்க்கலன்ட்டு. அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் காப்பாற்றினா எல்லாத்தையும் என்னை உங்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானா? பாருங்கள், துன்பத்திலும் அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் அதாவது ஒரு நாள் நாம் என்ன அமல் செய்கிறோமோ அல்லாஹ் சொல்கிறான், இலேஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு வல் அமலு சாலிஹ். நல்ல அமல் அல்லாஹ்ட்ட உயர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறான் அல்லாஹ். மலக்குமார்களுக்கு கணக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம அமல்கள் எல்லாம் நிறைய அவங்களுடைய பார்வைக்கு போயிட்டே இருக்கும். ஒரு நெட்டில் ஒரு உலகம் இறந்து இயங்கிட்டு இருக்கிற மாதிரி லவ்ஹுல் மஹ்ஃபூதுங்கிற ஒரு நெட்டில் யார் இயங்கிட்டு இருப்பா? மலக்குமா இயங்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி யாருடைய கச்சடாக்கள் வருது, இன்றைக்கி யாருடைய கண்ணியமான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது, யாருடைய தர்மம் வருது, யாருடைய கஞ்ச கணக்கு வருதுன்னு எல்லாம் வந்து கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மனிதரை பற்றி, நிறைய நல்ல அமல் செய்கிற ஒரு மனிதரை பற்றி கணக்கு மேலே போயிட்டுருக்கு. அப்போ அந்த நெட்டில் பார்த்துட்டு இருந்த மலக்குமார்கள் அந்த நெட்டை பார்ப்பாங்க, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் நெட்டை பார்ப்பாங்க, அல்லாஹ்வுடைய அந்த ஏடை பார்த்துட்டு, அப்பா இந்த ஆள் இவ்வளோ நன்மை செய்கிறாரே, அவரை நான் சந்திக்கணுமேன்னு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. யா அல்லாஹ், அவரை நான் சந்திக்கணும், இவ்வளோ நல்ல அமல் அவர் செய்து அனுப்புகிறாரே அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொன்னால், அவரை நீங்கள் பார்க்குறதுக்கு முந்தி அவரை பற்றி லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் ஏடை பார்த்துட்டு போங்க. நன்மைகள் மேலே வரதையும் பார்ப்பாங்க. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ங்கிறது அல்லாஹ்வுடைய ஃபைல் அது. அப்போ அல்லாஹ் சொன்னால், அவரை பற்றி நீங்கள் சந்திக்க முந்தி அவருடைய பற்றி உள்ள ஒரு பயோடேட்டா ஏல இருக்குது, லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருக்குது ஜாதகம், அதை நீங்கள் பார்த்துட்டு போங்கன்னு. அதை போய் பார்த்தா இவன் கெட்டவன் அப்படின்னு எழுதியிருக்கு, இவன் ஒரு மூதேவின்னு எழுதியிருக்கு. ஐயையோ, இவர் ஒரு பெரிய சீதேவி நினச்சி இவர் எவ்வளோ கணக்கில்லாத அமல் வந்துக்கிட்டு இருக்குது, இவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டா இவர் கெட்டவனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னு உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. அவரை பார்க்க போய் சொன்னாங்க, ஏங்க நீங்கள் மோசமாக, நீங்கள் மூதேவிங்க, உங்களை பற்றி லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றார். அவர் என்ன சொன்னார்? அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிட்டாங்க, நம்ம சொன்னது விளங்கலை போல தெரியுது இவருக்கு. திரும்ப சொன்னாங்க, ஏங்க உங்களை பற்றி லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் நீங்கள் கெட்டவன் எழுதியிருக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னார். இந்த ஆள் ரெண்டாவது விளங்கலை போல தெரியுது, நல்லவன் சொல்லி எதோ அல்ஹம்துலில்லாஹ் திக்ர் செய்துட்டு இருக்கார் போல தெரிஞ்சு திரும்ப வந்து பற்றி சொன்னாங்களாம், உங்களை பற்றி அல்லாஹ்வுடைய ஏட்டில் கெட்டவன் எழுதியிருக்கு, அதுதாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறேன். அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியமாக போச்சு, இந்த ஆளை பற்றி கெட்டதுன்னு அல்லாஹ் எழுதுறதை போய் சொன்னால் அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாருங்க. அல்லாஹ் சொன்னானா, இப்போ வந்து பாருங்கள் அவரை பற்றி, இப்போ வந்து பாருங்கள் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் பார்த்தா ஹுவ சயீதுன், இவர் சீதேவின்னு எழுதப்பட்டிருக்கு. அல்லாஹ் பற்றிலா அல்லாஹ் குஷி ஆகிட்டான். துன்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் போட்ட உடனே அப்படியே அவன் தான், அவங்க எழுத பேனா இருக்குது. அல்லாஹ்வே சொல்கிறாங்க, யம்ஹுல்லா மாயஷா ஒ யுஸ்பித்து மாயஷா ஒ இந்தஹு உம்முல் கிதாப். அல்லாஹ் நாடியதை அழிப்பான், அல்லாஹ் நாடியதை க்ளோஸ் பண்ணுவான். ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியும், திரும்ப போடவும் முடியும். அல்லாஹ்வுடைய கையில் பேனா இருக்குது, நினச்சா ஆயில் எழுதி அழிக்கவும் முடியும், துவா செய்து ஆயிலை தரவும் முடியும், ஆபத்தை தரவும் முடியும், தந்த ஆபத்தை அழிக்கவும் முடியும். அல்லாவே கெட்டவன் எழுதுற அல்லாவே அழிச்சிட்டான், ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் போட்டதுனால. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் துன்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் எடுத்ததை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு பிள்ளை இறந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்னா அதை விட சூப்பரான பிள்ளைகளை தான் அல்லாஹ் கொடுப்பான். பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எத்தனை நபி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வலக்கதாத்து இன்னா தாவூத வ சுலைமான் இல்மா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் கல்வி ஞானத்தை கொடுத்தோம். சாதாரண ஞானமங்க அது, எவ்வளோ பெரிய ஞானம். இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பெரிய கல்விலாம், இதெல்லாம் என்னதுக்கு ஆகும்? இதெல்லாம் நபிமார்களுடைய சொத்துங்க, அல்லாஹ்வுடைய கஜானா அது.
அல்லாஹ் சொல்கிற கல்வி எந்த கல்வி? அல்லாஹ்வுடைய கஜானா அது. அந்த கல்வியை பெற்ற நபிமார்கள் சொன்னாங்க, அல்ஹம்து வலக்கது ஆத்தேனா தாவூத ஓ சுலைமான இல்மா. தாவூத் நபிக்கும் சுலைமான் நபிக்கும் கல்வியை கொடுத்தோம். வகாலா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபல்லலனா அலா கஸீரின் மின் இபாதில் முஃமினீன். அந்த ரெண்டு பேர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம இருந்தோம் அந்த காலத்தில். குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ் எங்களுக்கு கல்வியை கொடுத்து இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட மேம்படுத்தினானே அந்த ஆண்டவனுக்கு எல்லா புகழும் என்று அந்த நபிமார்கள் அல்ஹம்துலில்லாஹ் போட்டார்கள்ங்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு கிழவியாக மனைவி சாரா ஆன பிறகு அவங்களுக்கே ஆசையமாக பல்லுலாம் உளுந்து உங்களுக்கு புள்ள பிறக்குன்னு மலக்குமா சொன்னவொடனே சிரிச்சிட்டாங்களா? என்னங்க இது கேள்வி பண்ணுறீங்களா எங்களுக்கு? யார்? அல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கம்மூடிட்டு போகிற ஒரு பாட்டியை பார்த்து உங்களுக்கு குழந்தை உண்டாக போகுதுன்னு சொன்னால் அவள் சிரிக்காமல் என்ன செய்வாங்க அந்த அம்மா? அப்போ பல்லு விடுற பாட்டியை பார்த்து உங்களுக்கு புள்ள பெற போகுதுன்னு சொன்ன உடனே யார் சிரிச்சா? சாரா அம்மா. அந்த நேரத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள பிறந்துச்சு. அந்த வயசான நேரத்தில் புள்ள பிறந்ததுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போட்ட ஒரு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயசான நேரத்தில் எத்தனை பேருக்கு புள்ள பிறந்துச்சு? சுவியை எடுத்துட்டு அலையலாம் டாக்டருக்கு தேங்க்ஸ் டாக்டருங்கிறான். அல்லாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மறந்துட்டான் நிறைய பேர். ஆப்ரேஷன் பண்ணி பிறவையாக்க வேண்டிய பிள்ளை சோபிரசவமாக மானதில் மறந்துட்டான். நீங்கள் கொடுத்த இந்த இனிமாலையும் நீங்கள் கொடுத்த இந்த ஊசியில் தான் ஈஸியாக பிறந்துட்டுங்கிறான் அவன். அல்லாஹ்வுடைய அந்த இதை பார்த்தீங்களா? அல்லாஹ் சொல்லிக்கா அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வ ஹபலி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வ ஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வயசாக. அல்லாஹ் வயசான பருவத்தில் எனக்கு இப்ராஹிம் இஸ்மாயில் என்ற பிள்ளையை தந்தாயே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதனால தான் அபு அப்துல்லா மர்வசிங்கிற ஒரு பெரியவங்க வயசான பிறகு அவங்க ஒரு நாள் பயான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வயசான பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு ஆசைப்பட்டாங்க. பயான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காதில் வந்து ஏதோ சொன்னார். உடனே இந்த ஆயத்தை ஓதுனாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ் வயசான பிறகு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் இஸ்மாயில் இந்த குழந்தையை தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் இந்த ஆயத்தை சொன்னாங்களாம். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ள ஒரு விஷயமா நம்மளும் சொல்லலாம். ஏன் அப்படி சொன்னாங்களான்னா 3 மெசேஜ் சொன்னாங்க. எனக்கு புள்ள பிறந்திருக்கு விளங்கிக்கோங்க. அடுத்து எனக்கு அதுக்காக வயசான பிறகு புள்ள பிறந்ததுக்காக அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். அந்த பிள்ளைக்கு நான் இப்ராஹிம் இஸ்மாயில் பேர் வச்சிருக்கிறேன். இதே அங்கேயே சொல்லிட்டாங்க. அப்போ வயசான புள்ள பிறந்தா என்ன சொல்ல என்பதை கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஷக்கூர் நன்றி உள்ள நபிங்கிறான். ஏன் தெரியுமா? மற்றவங்களாம் நன்றி கெட்ட நபியா? இல்லை, நன்றியில் ரொம்ப மிகைச்சவர். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சில ஆள்கிட்ட கொடை கொடுக்குற பெருசாக இருக்கும், சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுற சில பேருக்கு நிறைய தொழுகிறது அதிகமாக இருக்கும்லங்க. இப்ராஹிம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறைய நன்றி. எந்த அளவுக்குன்னா ஒரு செருப்பு போட்டா சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஹதானி வலவ் ஷா அல்லாஹ் அஹ்ரானி. அல்லாஹ் எனக்கு செருப்பை தந்தான், இல்லைனா அல்லாஹ் அஹ்ஃபானி. எனக்கு செருப்பு இல்லாதவங்களை எத்தனை பேர் ஆக்கியிருப்பான். செருப்பு போட்டால் எத்தனை பேர் போகிறான் ரோட்டில்? ட்ரெஸ்ஸு போட்டால் சொல்லுவாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லை கசானி வலவ் ஷா அல்லாஹ் அஹ்ரானி. அல்ல எனக்கு ஆடையை தந்தான், இல்லைனா எனக்கு நிர்வாணமாக எத்தனையும் ஆக்கி. அறகுறையாக ஆடை இல்லாமல் ஒரு ஆடை இருந்தால் தாங்கிற எத்தனையோ பேர் வாசலில் கேட்குறத பார்க்குறோம். அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, பாத்ரூம் போயிட்டு வந்தால் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்ரஜ அனில் அதா. அல்லாஹ் வசுத்துவா கழிவையும் வயிற்றுலேருந்து வெளியாக்கினானே அல்லாவுக்கு எல்லா புகழும். அவ்வளோ உஷா அல்லா அபிசோபி. அவன் நாடி இருந்தால் அவன் என்ன செய்யிருப்பான்? அவன் வெளியே வராமல் அப்படி ஸ்டாக் பண்ணியிருப்பான். எத்தனை பேர் பாருங்கள், ஒரு மனிதருக்கு மலம் ஜலம் ஒழுங்காக போயிட்டு தான் உடம்புல ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அதனங்க அர்த்தம். அப்போ என்னைக்கா நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தந்தாங்க நமக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம எத்தனையோ நல்ல சட்டை, பெருநாளைக்கு புது சட்டை போட போகிறோம். இந்த புது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டை போடும் போது கூட சொல்லி காட்டினான். உமர்லான்னு சொல்லுவாங்க, யாராவது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி கொடுத்த துவா என்ன தெரியுமா? நீங்கள் சட்டை போட்டால் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி கசானிமா உவாரிபி அவுரதி வா தஜம்மல் பிஹி ஹயாத். அல்லாஹ் என் ஹயாத்திலே அலங்காரம் செய்வதற்கும் என் மானத்தை மறைப்பதற்கும் எனக்கு ஆடையை தந்த ஆண்டவா உனக்கு எல்லா புகழும் என்று சொல்லுங்கள் உமர்லான்னு சொல்லுவாங்களாம். அப்படி என் கண்மணி சொல்லி தந்தார்கள். அப்படி யார் சொல்வாரானால் அந்த ஆடை உடலில் இருக்கிற வரைக்கும் அவர் அல்லாஹ்வுடைய ஹிஃபுதில்லாஹ் அல்லாஹ்வுடைய காவலில் இருக்கிறார். எப்போங்க நம்ம ஆடையை போடும் பொழுது இந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் கடைசி வரைக்கும் நம்ம யாருடைய இதில் இருக்கோமோ அல்லாஹ்வுடைய காவலில் இருக்கிறோம் என்று சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹவுசநாயகம் இருக்காங்களா, ஹவுசநாயகம் துன்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் கப்பல் கவுந்துருச்சுன்னு சொல்லப்பட்டது, அல்ஹம்துலில்லாஹ்னாங்க. திரும்ப அதுக்கு மிதந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ்னாங்க. என்னங்க இன்பத்திலும் துன்ப, ஏன்னா அவங்க உள்ளத்தில் வந்து அல்லாஹ்வை தர எதையுமே வைக்கல. ஒரு மனிதன் பாருங்க, நம்மெல்லாம் அதிர்ச்சியை கேட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் வரவா ஹார்ட் அட்டாக் தான் வந்துடும் அவனுக்கு. ஆனால் ஏன்னு சொன்னால் ஹவுசநாயகத்தை ஒரு ஆள் பார்க்க வந்தார். நூறுல் அபுசார்னு ஒரு கிதாபில் எழுதுவாங்க. ஹவுசநாயகத்தை பார்க்க வந்தால் ஒரு பெரிய பங்களா, பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று கட்டிருந்துச்சு. இது யாருக்குள்ளது? ஹவுசநாயகத்துக்குள்ளதா? இப்படிப்பட்ட அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கார். அவரெல்லாம் ஒரு பெரிய அவுலியாவா? அவரை பார்க்குறதே நல்லது இல்லையேன்னு ஒரு ஆள் முடிவு பண்ணான். சரி வந்துட்டோம், சரி பார்த்துட்டு வந்துடுவோமே. நூறுல் அபுசார் கிதாபில் இருக்கு, பெரிய அப்பார்ட்மெண்ட், பெரிய பங்களா. கொஞ்சம் தள்ளி வந்தார், ஒரு பெரிய வயலை பார்த்தார், ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள்
அறுவடைக்கு தயார் நிலையில். இதெல்லாம் யாருக்குள்ளது? கௌது நாயத்துக்குள்ளது. சுத்தமாக அந்த ஆள் உலக சம்பந்தப்பட்ட ஆள் தான். அவர் விலாயத்துக்கு தகுதியே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பல ஏக்கருக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுற மாதிரி ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு அதிபராக அவர் அவுளியாவாக இருப்பார். இது நான் திரும்பி போயிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணார். சரி, வந்த வரைக்கும் வந்துட்டோம், பக்கத்து வந்துட்டு போய் பார்த்துட்டு போகலான்னு போனார். போனால் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி பெரிய மக்கள் எல்லாம் ஊரே சேர்ந்து ஜாமான் வாங்கிட்டு இருக்கு. அதாங்க சூப்பர் மார்க்கெட்டும்பாங்க. இருங்க, அந்த காலத்தில் எங்கே சூப்பர் மார்க்கெட் கேட்காதீங்க, ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன். அந்த காலத்துக்கு தோதாக பேசுகிறோம்ல, ஊரே ஜாமான் வாங்கிட்டு இருக்கு, சூப்பர் மார்க்கெட் தான் எல்லாமே கிடைக்கும். ஆஹா, அவுளியாவே கிடையாதுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசி என்ன செய்தாராம், சரி வந்தவரையும் வந்துட்டு ஒரு சலாத்தை போய் என்னான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தா, ஓதுநாயகம் வந்தவனே சொன்னாங்களாம், எப்பா மண்ணில் தான் பங்களா இருக்குது, மண்ணில் தான் வயல் இருக்குது, எல்லாம் இருக்குது, மண்ணில் தான் கடை இருக்குது, ஆனால் எல்லாம் உள்ளத்தில் அல்லாஹ் மட்டும் தான் இருக்கான்பான்னாங்களாம். அவன் வர்றதுக்கு முந்தைய உள்ள நுழைஞ்சவனே சொல்லிட்டாங்களாம். அதனால தான் கப்பல் கவுந்துனவனு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னான். கண்ணியத்துக்குரிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முக்கியமான விஷயங்க, இது கண்டிப்பாக எல்லாம் தெரியணும். ஒரு ஆளுக்கு கேள்விப்படுறோம், அவருக்கு இந்த மோசமான வியாதியும் சில பேர் சொல்கிற கேள்விப்படுறோம்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் யாராவது ஏதாவது ஒரு ஆபத்தை கேள்விப்பட்டால், ஏதாவது முசீபத்தை பற்றி கேள்விப்படுறீங்க, அந்த மனுஷன் தாந்துட்டான், அந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி ஆபத்து ஏற்பட்டு போச்சு, அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் அந்த ஃபயர் ஆகி போச்சு, இப்படி எதை மாதிரி அல்லாஹ் காப்பாற்ற ஒவ்வொரு ஆளை பற்றி ஒரு வியாதியும் ஒரு ஆபத்தையும் ஒரு முசீபத்தையும் கேள்விப்படுறோம்லாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏதாவது ஒரு முசீபத்தை நீ கேள்விப்பட்ட உடனே ஐயோ பாவம் அப்படின்னு போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மா இப்தலாஹு, யா அல்லாஹ் அந்த மனிதர் எதனால் சோதிக்கப்பட்டாரோ பாதிக்கப்பட்டாரோ அதை விட்டு என்னை காப்பாற்றினானே ஆண்டவனே உனக்கு எல்லா புகழும் என்று சொன்னால் அந்த ஆபத்தில் இவர் மாட்ட மாட்டார்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இது நமக்கு முக்கியம் இல்லையா? ஒரு நோய் வரலங்க, ஒரு பெரிய நோய் ஒரு ஆளுக்கு வந்திருக்குன்னு கேள்விப்படுறோம், உடனே என்ன சொல்லணும்? அல்லாஹ் காப்பாற்றின ஒரு மனிதனுக்கு கேன்சர்னு கேள்விப்படுறோம், அல்லாஹ் காப்பாற்ற உடனே என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மா இப்தலாஹு, யா அல்லாஹ் எந்த வியாதிக்கு அவரை சோதித்தாரோ சோதித்திருக்கிறாயோ அதிலிருந்து என்னை காப்பாற்றினாயே, இப்பொழுது உனக்கே எல்லா புகழும் என்று ஒரு மனிதர் அட்வான்ஸ் ஸ்டேஜாக அதை சொல்லிக்கொண்டால் அந்த வியாதி அவருக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான்னு சொன்னாங்க. முக்கியம் இல்லையா? எந்த விஷயம், எந்த வியாதி, எந்த நஷ்டம், எந்த சோதனை எந்த நேரத்தில் நமக்கு தெரியுமாங்க? அப்போ ஒரு சோதனையை கேட்டாலே முதலே அட்வான்ஸை நம்ம என்ன சொல்லிக்கிறணும்? தமிழில் சொல்லிக்கிறோம், நீ அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றினாயே உனக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் அந்த சோதனை இவன் மாட்ட மாட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டும் மூலமாக கண்ணியத்துக்குரியவர்களை எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நன்றிங்கிறது உள்ளத்தாலும் உள்ள. இமாம் ஜாஃபர் சாதிக் இமாம் சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹ் உனக்கு ஒரு நியாமத்து தந்திருக்கான், உன்னை விட்டு இடையில போயிடக்கூடாது, நிரந்தரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சொல், உன்னை விட்டு போவே போகாது. உனக்கு பணம் வர்றது ரொம்ப லேட் ஆகுதா, நீ நிறைய அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லு. நிறைய கவலையாக இருக்குதா, லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக சொல்லு. உனக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்து நிலைக்கணுமா, இடையில பிரியாமல் போகணுமா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, உன்னை விட்டு அது போவே போவாதுன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? கண்ணியத்துக்குரியவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்கீன், பள்ளியாசில் தொழுது முடிச்சா நிறைய ஒரு வாசல் நிற்கிறாங்க பார்த்தீங்களாங்க, இது மாதிரி இருப்பாங்களா சஹாபாக்கள் காலத்தில்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இன்றைக்கி கையேந்திட்டு ஒரு கூட்டம் நிற்கிதுல அந்த மாதிரி நிற்க மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்களா, யாராவது கொடுத்தா வாங்கணும், ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அபூ ஹுரைரா மக்கள் வரக்கூடிய போக்குவரத்து வழியில் உட்காந்துருப்பாங்களாம், யாராவது தந்தா வாங்கிக்கிறலாம். நம்மளா கேட்டால் அபூ ஹுரைரா பிச்சை எடுத்தார் ஒரு வரலாறுலவா ரெக்கார்ட் ஆயிரும். அது நல்ல பழக்கம், சஹாபாக்கள் அந்த மாதிரி பழக்கம் கிடையாது இல்லைங்க. அந்த அளவுக்கு மிஸ்கீனாக இருந்தவர். ஒரு நாள் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப மோசமாக இருக்கீங்களா, ஆளை மெலிஞ்சு போயிருக்கீங்களா, யார் ரசூலுல்லாஹ்? பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணம் பிரச்சனை, உடலும் சரியில்லைன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குர்ஆனில் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. சூரத்துல் பனி இஸ்ராயில் அல்லாஹ் சொல்கிறான்ல, அல்ஹம்து தவக்கல்து அலல் ஹய்யுல் கய்யூம் அல்லதி லா யமூத் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தஹிது லஹு வலதுன் வலம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்கி வலம் யகுல் லஹு வலிய்யும் மின துல். இது ஓதுன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தாங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்ல செழிப்பாக முகத்தோடு பார்த்தாங்க. என்ன அபூ ஹுரைரா, ஆள் ரொம்ப மாற்றமாக இருக்குது, ரொம்ப காஞ்சி போயிருந்தீங்க, இப்போ ரொம்ப பலபலன்னு இருக்கீங்க, நல்ல நீங்கள் சொல்லி கொடுத்த திக்ரு தான், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கொடுத்தீங்களே நாயகமே, அதை நான் என்ன செய்துக்கிட்டேன், ஃபாலோ பண்ணிட்டேன் யார் ரசூலுல்லாஹ். இதன் மூலமாக நம்ம எத்தனையோ விஷயங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நம்ம சொல்ல போனால் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை, ஒரு பிறையை பார்த்தா கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பிறையை பார்த்தா புது பெருநா பிறையை பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மாதத்தின் பிறையை பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லதி ஜாபி ஷஹரி கதா வ தஹப பிதஹபி கதா, இந்த பிறையை செலுத்தி அந்த மாதத்தை கொண்டு வந்தானே அந்த ஆண்டவனுக்கு எல்லா புகழும். பிறையை பார்த்தவனே பெருனா சொல்லக்கூடாது, உடனே என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ذهب بشهر كذا وذهب بذهب كذا جاء بذهب شهر كذا وذهب بشهر كذا, இந்த மாதத்தில் கொண்டு வந்து அந்த மாதத்தை கொண்டு செலுத்தினானே அந்த பிறையை பார்க்கறதிலிருந்து ஆடையை போடுறதுலேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தும்முனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு தடவை தொழுகையில் இருக்கும்பொழுது ஒரு ஆள் தும்முனார். தும்மும்போது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி ராஃபி இப்னு ஹதீஜ் சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்கள், தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சொல்லி யோசிக்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, உங்களுக்கு பல்வலியே வராது, உங்களுக்கு காது வலியே வராது. இன்னொரு ஹதீஸில் உங்களுக்கு மூக்கிலேருந்து ரத்தமே வராது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவங்களுக்கு அமீன மின ஷீஸ் வல்லீஸ் வல் இல்லியூஸ், அவனுக்கு எது வராது? பல்லு வலி வராது, அவனுக்கு மூக்கிலிருந்து ரத்தம் புண்ணி மூக்கு உடையாது, அவனுக்கு என்ன வராது? காது வலி வராது, காது மூக்கு தொண்டை டாக்டர்லாம் போக வேண்டிய தேவையே இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா, தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடற்கரையில் வாக்கிங் போனாங்க. ஒரு ஆள் போட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போனார். இரமுக்குள்ளே சொல்லணுமா என்னங்க? இரமுக்குள்ளே சொல்லணும்ல. போட்டை 3 வெள்ளிக்கு வாடகைக்கு எடுத்து போனாங்க. ஆனால் அவர் காட்டில் அங்கே தூரத்தில் சொல்லிட்டு போனது காற்று சத்தத்தில் தான் காதில் விழுந்துச்சு. உடனே இங்கே போய் பக்கத்தில் போய் ஒரு போட்டை வாடகை எடுத்துகிட்டு போய், யாருங்க இங்கே தூங்குனது? நான் தான், இரஹமக்கல்லான்னு சொன்னாங்க. இப்படிலாம் நம்ம செய்வோமா? பேயம்போம். எவனோ ஒருத்தன் தும்பி காற்றுல சத்தம் வந்துச்சுன்னு சொல்லி காதை எடுத்துகிட்டு போட்டை எடுத்துகிட்டு போய் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு இருக்கான் அந்த ஆள் அப்படின்னு. வானத்துலேருந்து சத்தம் வந்துச்சான். அஹ்மது இப்னு ஹம்பல் 3 வெள்ளியை கொடுத்து சொருக்கத்தை வாங்கியிருக்கீங்களே நீங்கள், பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு யூதன் இருந்தார், சின்ன பையன். ரசூலுல்லாஹ்வுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பையன் திடீர்னு சீரியஸாக ஆகிட்டான். ரசூலுல்லாஹ் அந்த சீரியஸாக இருக்கிற பையனை போய் பார்க்க போனாங்க. சக்ராத்து கால நிலையா களிமா சொல்லு தம்பி அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தம்பி சக்ராத்து நிலையிலையா களிமா சொல்லணும். பக்கத்தில் வாப்பா இருக்கார், யூதன் இருக்கார். இப்படி வாப்பா பார்க்குறான் அந்த பையன். அப்போ அந்த பாப்பா சொன்னார், நீ ஆரம்பத்தில் தான் என் சொல்ல கேட்ட, ரூஹு பிரி நேரத்திலே தான் அவங்க சொல்ல கேளப்பா. யார் சொல்கிறா? பாப்பா சொல்கிறார், என் முகத்தை ஏன் பார்க்குற? அவங்க சொல்லித்தர களிமாவை சொல்லு, கடைசி நேரத்திலேயாவது அந்த ரசூல் சொல்லக்கூடிய சொல்லுன்னு சொன்னவன அந்த பையன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கண்ண மூடிட்டான். அந்த பையன் ஒஃபாத் ஆகிட்டான். உடனே ரசூல் என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், கடைசி நேரத்தில் இந்த மனிதரை நரகத்திலேருந்து காப்பாற்றினானே இந்த வாலிபரை, அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாங்க, ரூமுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு. அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹெல்ப்பர், நான் பாம்புன்னு சொல்லி சத்தம் போட்டு அடிக்கலன்னா தூக்கம் கெட்டுருமே. ஒரு பாம்பு வந்துக்கிட்டு இருக்கு, ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறாங்க. பாம்புன்னு சொல்லி இன்றைக்கி வருங்க, பாம்புன்னா படையை நடுங்குங்கிறான். பள்ளியாசல் முழு ஒரு பாம்பு வந்துட்டு அவ்வளோ பேர் சப்பா கழிச்சிட்டு ஓடிடுவோம்லங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கத்தை கலைச்சிடக்கூடாதே, பாம்பு வேற ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வருது, சத்தம் போட்டு ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கத்தை கெடுப்பதை விட பாம்பை நம்மளை கொத்தி நம்ம ரூஹே பண்ணாலும் பரவாயில்லை, நான் போய் குறுக்க படுத்துக்கிட்டேன். நம்ம படுப்போமாங்க? சஹாபாக்கள் எவ்வளோ உசுரை கொடுத்தாங்க பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு குறுக்க போய் படுத்துட்டேன். நம்ம பாம்பு கொத்தி இறந்தாலும் பரவாயில்லை, சத்தம் போட்டு பாம்பு அடிக்கிற சத்தத்தில் ரசூலுல்லாஹ் தூக்கத்தை கலைச்சிடக்கூடாதுன்னு குறுக்க படுத்துட்டேன். பாம்பு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் தான் வருது. இந்த சமயம் பக்கத்தில் வர நேரத்தில் ரசூலுல்லாஹ் யதார்த்தமாக ரசூலுல்லாஹ் பக்கத்தில் படுத்து கிடக்கேன். திரும்பினாங்கல்ல, நான் யாரப்பா இது? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி முடிக்கிறாங்க? அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ் பாதுகாவலாக இருக்கிறான். என்னப்பா பக்கத்தில் படுத்து கிடக்கிற? பாம்பு வருது யா ரசூலுல்லாஹ், நான் சத்தம் போட்டு அடிக்கலான்னு நீங்கள் தூக்கம் போயிருமே, முதல்ல பாம்பு அடியப்பா, பாம்பு அடி முதல்ல அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் முழிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் எப்படி காப்பாற்ற வச்சான் பார்த்தீங்களா? பாம்பு வர்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்தான்? இவங்க எழுப்ப பயந்தாங்க, தானாக முழிக்க வச்சான் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்து அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு சொல்கிறேன்னா, துன்பத்திலும் இன்பத்திலும் ஆடை அணியும் பொழுதும் பாத்ரூம் போகும் பொழுதும் நமக்கு அல்லாஹ்வுடைய நியாமத்து வரக்கூடிய எல்லா கட்டத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய மக்களாக உங்களையும் என்னை, ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் பேசின பேசிங்கள்லாம் அந்த ஆயத்தினுடைய தப்சீர், இன்றைக்கி நம்ம பேசுறது இருக்கு. டெய்லி நம்ம இந்த ஊரை விட்டு நம்ம வெளியூர் போன பிறகு கூட நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்தை டெய்லி அனுபவிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. அந்த அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம சொன்ன இந்த விஷயம், ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸ், இந்த அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய சப்ஜெக்ட் நிற்கக்கூடாது, உங்கள் மனைவிட்ட போய் சொல்லணும், உங்கள் பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லணும். அந்த நியாமத்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிலைக்கணும்னா துன்பத்திலும் இன்பத்திலும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக. நன்றி உள்ளவர்களாக லைன் சக்கரத்தும் லாசீன, நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் நிறைய நியாமத்துக்களை தருவான் என்ற அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒரு காலம் பொய்யாகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவர்களுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொன்னது போல நம்மையும் நன்றி உள்ள ஆட்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. மனிதருக்கு நன்றி செய்யாதவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தவன் ஆக மாட்டான்னு சொன்னாங்க. யஷ்குருன்னாஸ் அம் யஷ்குருல்லாஹ். இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் நான் நின்று பேசுகிறேன்னு சொன்னால் நாம் இங்கே வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள். ஏன்னா நன்றி சொல்வதற்கு எனக்கு இதை விட ஒரு சபை இல்லை. மனிதனுக்கு நன்றி சொல்லாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால் நாம் இங்கே வருவதற்கு முக்கியமாக இந்த அப்துல் கபூர் மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தினர்கள் கடும் சிரமத்தை எடுத்து உங்கள் மத்தியிலே நான் தொழு வைப்பதற்கும் உரையாற்றுவதற்கும் கடும் சிரமத்தை எடுத்து வாய்ப்பை தந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா யாரெல்லாம் நான் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கும் நிர்வாகத்தில் பெருமக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சகல பாக்கியங்களை குறிப்பானாக. என கண்ணியப்படுத்தியவர்கள், என்னை சங்கைப்படுத்தியவர்கள், ஊக்குவித்தவர்கள், ஊக்கப்படுத்தியவர்கள் அனைவர்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா பாக்கியங்கள் கொடுப்பானாக என்று உங்கள் அனைவர்களுக்கும் எல்லாத்திற்கும் நன்றியை தெரிவித்தவனாக என்னுடைய இந்த வருடத்தினுடைய நிறைவு உரையை நிறைவு செய்கிறேன்.
ஜஸாக்குமுல்லா ஹைரல் ஜஸா வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.